ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெஃப்டி 50யோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசன்ட் சமயத்தில் நிறைய கமெண்ட் பார்க்குறேன். அதில் ஒருத்தர் நெஃப்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நான் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நீங்கள் பாருங்கள், எக்ஸ்பைரி டேயில் நெஃப்டி 50 இருக்குது, நெக்ஸ்ட்டு 50 இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி குளோபல் மார்க்கெட்டே ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனால் நெக்ஸ்ட்டு 50 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 50 பாருங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெஃப்டி 50 பெர்ஃபார்ம் பண்ணல. எக்ஸ்பைரி டேயை பொறுத்த மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கான்ட்ராக்ட் எல்லாமே க்ளோஸ் ஆகும். சரிங்களா, அப்படி க்ளோஸ் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் த மணி எல்லாமே க்ளோஸ் ஆகும். சரிங்களா, அதனால அங்கே செல்லிங் ஆக்டிவிட்டீஸ் நிறையா நடக்கும். அப்படி நடந்தாலே மார்க்கெட் என்னதான் இருந்தாலும் நெகட்டிவில் போயிட்டு பாசிட்டிவ் வர இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் அப் அண்ட் டவுன் அதிகமாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஆப்ஷன் செல்லராக இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறேன். சரிங்களா, நெஃப்டி 50ல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை மார்க் பண்ணுறேன். சரிங்களா, இப்படி மார்க் பண்ண உடனே நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து இதனுடைய ரேஷியோ எடுக்கிறேன். இங்கேருந்து எவ்வளோக்கு ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 656 800 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. சரி, 750 ஒரு 200 பாயிண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா 200 100 பாயிண்ட் தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா மேலே போய் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சரிங்களா, ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட் அப் அண்ட் டவுனில் போயிருக்கு. இப்படி கணிச்சிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இந்த ரேஷியோவை கணிக்க தெரியணும். இவ்வளோ தான் போகும் நீங்கள் மார்க்கெட், இவ்வளோ தான் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கு தான் நிறைய இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். R1 R2 S1 S2 அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த கேட்டகரியில் வந்துட்டு எங்கே ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ மார்க்கெட் முடிஞ்ச இடத்த பாருங்கள், எவ்வளோ முடிஞ்சிருக்கு. 22,656 மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட் கீழே போங்க. அதாவது கால் ஆப்ஷனோட இந்த மணி அப்போ போனீங்க அப்படின்னா 22,450 அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா, அப்போ என்ன பண்ணுங்கள், இதனுடைய இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே 2 இதனுடைய என்ன பண்ணுங்கள் கால் ஆப்ஷனை ஆட் பண்ணிடுங்க. இது வந்து இந்த மணி அப்படியே என்ன பண்ணுங்கள் இதில் இருந்து அதாவது 200 பாயிண்ட் மேலே போகணும். சரிங்களா, அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். இதுலேருந்து ஒரு 200 பாயிண்ட்டோ 150 பாயிண்ட்டோ மேலே போயிருங்க. சரிங்களா, போனீங்கன்னா 850 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா, 150 எப்படினாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரேஷியோ ஒரு 200 பாயிண்ட் 250 கீழே மேலே. சரிங்களா, ஸோ இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், புட் ஆப்ஷனை ஆட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஏன்னா புட் ஆப்ஷனோட இந்த மணி தேவை. கால் புட் எனக்கு ரொம்ப குழப்பம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், லெஃப்ட் சைடு இருக்கிறது கால் ஆப்ஷன், ரைட் சைடு இருக்கிறது புட் ஆப்ஷன். சரிங்களா, அந்த எல்லோ ஷேடோ அடிச்சிருக்கலாம், இது இந்த மணி. இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று சரியாக தெரிஞ்சால் போதும். இந்த மணி அப்படின்னா 22,500 22,550 இதெல்லாம் டச் பண்ணிட்டு வந்துட்டு அது கால் ஆப்ஷனுக்கு இந்த மணி. அப்போது புட் ஆப்ஷனுக்கு உள்டா அப்போ என்ன ஆகும், மேலே இருக்கிறதெல்லாம் என்னது அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா, அப்போ இந்த மணி அப்படிங்கிறது என்னது, சாரி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது என்னது அப்படின்னா அவுட் ஆஃப் த மணி. சரிங்களா, இது வந்து காலுக்கு. புட்டை பொறுத்த மட்டும் இந்த மணிங்கிறது எல்லோ ஷேடாக அடிச்சிருக்குது, ஒயிட்டாக இருக்கிறது என்னது அவுட் ஆஃப் த மணி. அதனால் ஏதாச்சும் ஒரு சைடு உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும். அட் ப்ரெசென்ட் அப்படிங்கிறது இதுக்குள்ளே ட்ராவலர், இந்த டச்சும் இந்த எல்லோ ஷேடோ ஒயிட் ஷேடோ அடிச்சுக்கலாம், இதுவும் இந்த எல்லோ ஷேடோ இந்த ஒயிட் ஷேடோ அடிச்சு அட் த மணி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து 200 பாயிண்ட் மேலே கீழே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதனுடைய ரெண்டுடைய சார்ட்டையுமே நான் ஓப்பன் பண்ணுறேன், வியூ பண்ணுறேன். கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணால் தான் புரியும். சரிங்களா, நான் மார்க்கெட் எதுவுமே செக் பண்ணல. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே முதல் 5 மினிட்ஸ், சரிங்களா, இன்றைக்கி 2ஆம் தேதி. ஸோ 5 மினிட்ஸ் இதை பார்த்துட்டு இதனுடைய ஹையை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னை பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 198 முடிஞ்சுக்கு 200ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா, ரவுண்டாக ஒரு 45 பாயிண்ட் எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நான் செல் பண்ண காரணத்தினால எனக்கு ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. சரிங்களா, 40 பாயிண்ட் எடுத்துப்போம். சரிங்களா, 40 வந்து எனக்கு இங்கே ப்ராஃபிட், ஆனால் இங்கே நான் செல் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இறங்க எனக்கு என்ன வந்திருக்கும், ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்படியே போயிட்டு இப்போ நான் காலை செக் பண்ணல, புட்டையும் செக் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் இதையும் செல் பண்ணியிருக்கேன். சரிங்களா, புட்டையும் நான் செல் பண்ணியிருக்கேன். செல் பண்ணால் கீழே இறங்க ப்ராஃபிட், இதுலேயும் ஒரு 40 பாயிண்ட் என்ன இருக்குது ப்ராஃபிட் வந்திருக்கு. அதனால் அது கிட்டத்தட்ட
80 பாயிண்ட் எனக்கு என்ன ப்ராஃபிட். ஆனால் நம்ம புக்கில் படிக்கச்சா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? மார்க்கெட் கீழே இறங்கச்சா புட் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் எக்ஸ்பைரி டேயில் ரெண்டுலேயுமே மூவ்மெண்ட் இருக்காது, கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகிறதுனால. அப்போ என்ன ஆகும், செல்லருக்கு வாய்ப்பு அதிகம். இதனால தான் ஆப்ஷன் செல்லருக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சர்ஸ் போனீங்கன்னா இதை விட நல்லாயிருக்கும். சரிங்களா? பட் ஏதோ ஒன்று சரியாக தெரிஞ்சுட்டா அதுவே போதுமானது. ஒன்றை சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எது தெரியுதோ அதில் சரியாக பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதை போய் கற்றுக்கிறதுக்கோ நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ டைம் எடுக்கும். அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக கற்றுக்கும் போது நல்ல நாலேஜ் கிடைக்கும். அதை சரியாக பண்ணிட்டு வாங்க. இதில் நமக்கு நிறைய சக்ஸஸ்க்கான பாயிண்ட் இருக்கும். எங்கெல்லாம் ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியுமோ ரிஸ்க்கை கம்மி பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டே ரிஸ்க் தான். ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் உள்ளே வரும். எங்கெல்லாம் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.